ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பிற செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பிற ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு வீடியோக்களை போகிறேன். இந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் வச்சு போட்டது. அதனால் ஏன்னா இந்த இந்த நடக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஒரு சாலைக்கு அந்த சாலையில் நான் பயணம் பண்ணக்கூடிய ஆள், அப்படி பயணம் பண்ண ஆள் அப்படிங்கிறத வச்சு வீடியோ போடுறேன். தமிழ்நாட்டில் அதாவது இந்திய நாட்டில் பல மர்மங்கள் நிறைந்த பகுதிகளுக்கு அதில் ஒரு பகுதியாக பார்க்குற பகுதினா தமிழ்நாட்டில் 2 சாலைகள் சொல்கிறோம். ஒன்று தொப்பூர் ரோடு, தொப்பூர் கணவாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த ரோடு. அடுத்தது கல்லட்டி ரோடு. இந்த 2 ரோடும் பார்த்திங்கன்னா பேய்கள் நடமாடக்கூடிய, அமானுஷங்கள் நடமாடக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி சில கட்டுக்கதைகள் இருக்குது. அமானுஷ்யம்னா என்னங்கிறத சொல்லிடுறேன். நமக்கு மேலே ஒரு சாதாரண ஒரு விஷயம் நடக்குது, நம்ம தாண்டி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அமானுஷ்யம்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பேய்கள் கட்டுக்கதைகள் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நகரத்துலேயும் இந்த விஷயங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத ஒரு வேதனையோட இன்றைக்கி இருக்கக்கூடிய இவங்க பார்த்திங்கன்னா 2025 முடிஞ்சு 2026 வரக்கூடிய, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா இயந்திரமயமாக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கணினிமயமாகவும் இருக்கக்கூடிய இயந்திரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த கட்டுக்கதைகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு வேதனைக்குரிய சம்பவம். சரி, விஷயத்துக்கு வர்றேன். இந்த தொப்பூர் கணவாய்ன்னு சொல்லக்கூடிய இந்த தொப்பூர் ரோடு பார்த்திங்கன்னா தொப்பூர் சாலை எங்கே ஆரம்பிக்குதுன்னா சேலம் டு பெங்களூர், அதாவது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெங்களூர். அதே குறிப்பாக தொப்பூர் கணவாய் எங்கே ஆரம்பிக்குதுன்னா இந்த சேலத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தம்மாலப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தொப்பூர் கணவாய் இருக்கக்கூடிய ரோடு ஆரம்பிக்குது. அங்கேருந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய அத்திப்படியிலேருந்து ரோடு இறங்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த விஷயம் எதுக்கு நான் ஒரு விஷயத்தை கொண்டானோ, இந்த தொப்பூர் கணவாய் ரோடு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாகிட்டு சமீப காலங்களில். என்னங்கிறத சொல்லிடுறேன். இந்த ரோடு எப்படின்னா மேடு பகுதியான இருக்கக்கூடிய மலையை குறைஞ்சி போடுறாங்க. மலையை சில விஷயங்கள் பண்ணுறது, சில இணைப்பு பணங்கள் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் மலைகளை குறைஞ்சி போடுறதுனால இந்த தொப்பூர் கணவாய் ரோடு சில மேற்ற இறக்கங்கள் இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இது செங்குத்து பகுதியாக இருக்குது. இப்போ நாளையோட அந்த இதை செங்குத்தை குறைச்சி ஓரளவுக்கு சரிவாக பகுதியில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் வருங்காலங்கள் அந்த சரிவையும் சேர்த்துட்டு எப்படியாவது இங்கே ஒரு நடக்காமல் ஒரு பாலம் போடணும்னு சொல்லி ஒரு இது போட்டுக்கிட்டு இதற்கான திட்டங்களை தமிழ்நாடு அரசும் மத்தியில் இருக்கக்கூடிய சாலை பணியாளர்களும் இணைந்து இந்த விஷயங்களுக்கு முன்னெடுக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், போகிறத பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த தொப்பூர் கணவாய் ரோடு எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற தம்மாலப்பட்டி சொல்லக்கூடிய இடத்துல இந்த தொப்பூர் கணவாய் ரோடு அது சாலை ஆரம்பிக்குது. ஆரம்பித்து ஒரு 10 அடி தூரத்தில் போனீங்கனாலே ஒரு 10 அடியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தம்மாலப்பட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து 4 கிலோமீட்டர் வடக்க போனீங்கன்னா, அதாவது நார்த் சைடு போனீங்கன்னா இந்த ஏத்தம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு என்னங்கிறதுன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே பீடபூமி பார்த்தா தக்கான பீடபூமி டக்கான் பிளாட்டியூம்பாங்க. இந்த டக்கான் பிளாட்டியூ ஆரம்பிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா தொப்பூர் கணவாய் மற்றும் இந்த பகுதியில் ஊட்டியில் இருக்கக்கூடிய சரிவுன்னு சொல்லி ஏற்காடு மற்றும் இந்த கோத்தகிரி இந்த இடத்துல இந்த டக்கான் பிளாட்டியூ பறந்துருக்கிறதாக சொல்கிறாங்க. இந்த டக்கான் பிளாட்டியூ இங்கே ஆரம்பித்து, அதை தக்கான பிளாட்டியூ இங்கே ஆரம்பித்து மேலே பார்த்திங்கன்னா ஒரிசாவுடைய இந்த பக்கம் ஒரிசா பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் வரைக்கும் இந்த தக்கான பிளாட்டியூ பரவி இருக்குது. ஸோ இதை ஒரு மெயின் காரணமாக காட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த தொப்பூர் கணவாய் ரோடு பார்த்திங்கன்னா ஏத்தம் மிக செங்குத்தான வேலையில் இருக்குது. அதுக்கு இப்போ ஆரம்பத்தில் இருந்த நிலைமைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கும் பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த ரோடு இந்த சாலை மார்க்கம் போடக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த வாகனங்கள் ஏறும். அது எல்லாருமே கண்கூடாக பட்டிருப்போம். தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூரில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியும்.
இந்த துப்பூர் கணவாய் ரோடு எவ்வளோ மோசமான ரோடு, எந்த மாரி விஷயங்களை வந்து ஏற்றி இறக்குனாங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்றி இறவாங்க இருக்கக்கூடிய இந்த டிராவல்ஸ் வண்டி ஓட்டக்கூடிய ஆட்கள், அதாவது ஆம்னி பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் சாலை மார்க்கத்தில் போகக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் கர்நாடகா சேர்ந்த ஓட்டுநர்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட அந்த டெரஸ் வண்டி ஓட்டுறாங்கல்ல, அவங்களுடைய நிலைமை ரொம்ப பாதுகாப்பு. ஏன்னா டெரஸ் வண்டி ஏற்கனவே ஒரு லோடு, அதாவது உங்களுடைய கம்பெனி இதில் வந்து ஒரு கண்டெய்னர் போய் ஏற்றி வந்துட்டு இருப்பாங்க. இந்த கண்டெய்னர் ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டம். நார்மலாக இருக்கக்கூடிய வாகனமே ஏறுறது கஷ்டம். இந்த கண்டெய்னர் வந்து கிட்ட 100, 1000, 1200, 2000 டன்னுக்கு 10,000, 15,000 டன் ஏற்றிட்டு போயிருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலையில் ஏறும். அது கண்கூடாக பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள். இதில் வந்து நைட்டில் ஏன்னா பெரும்பாலான ஆட்கள் போகிறது பார்த்திங்கன்னா நைட்டு இரவு நேரங்களில் அந்த சாலையை பயன்படுத்துவாங்க. ஒரு 2 மணிலேருந்து ஒரு சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள்னால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து இந்த சாலை எப்படியாவது 12 மணிலேருந்து விடிய காலம் 4 மணிக்குள்ள இந்த ஏறி இறங்கிடணும் அப்படின்னு சொல்லி தான் கணக்கு வச்சு தான் போவாங்க. ஒரு சில காரணங்கள்னால அவரை வந்து சில மாறுபாடுகள்னால சில குழப்பங்கள் வந்து அதில் சில இடர்பாடுகள் வர்றது எல்லாருக்குமே உள்ளது தான். ஆனால் இருக்கக்கூடிய எல்லா போக்குவரத்து ஊழியர்களும் அதாவது ஆம்னி பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கர்நாடக அரசு பேருந்து ஓட்டுநராக இருக்கட்டும், இல்லை இந்த சரக்கு வந்து போடக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தோராயமாக 12 மணிலேருந்து எப்படியாவது 4 மணிக்கு ஏறி இறங்கிடணும். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய சில காரணங்கள். அதுலேயும் குறிப்பிட பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் வந்து 4 மணிலேருந்து கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து இந்த சோதனை சாவடிகளில் வந்து இந்த கண்டெய்னர் லாரியையும் மற்றும் சரக்கு வந்து போகக்கூடிய இடத்துல வந்து சில இதை வழிமுறை பண்ணி விடுவாங்க. ரெண்டாவது வந்து இங்கே வந்து சில தானியங்கித்தனமாக இந்த குழல்கள் வந்து மெதுவாக போங்கன்னு சொல்லி அலாரம் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கேட்டிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா முக்கால்வாசி ஆட்கள் பெங்களூர் போகக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் போய் சேலத்துலேருந்து தருமபுரி போய் தருமபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக தான் அத்திப்பள்ளி போய் தான் இறங்குவாங்க. ஸோ இந்த ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய தம்மாரப்பட்டு ஆரம்பிச்சக்கூடிய இந்த ஏற்றம் வந்து அத்திப்பள்ளியில் இறங்கும். இதுதான் தக்கான பிரமிடோட ஒரு அமைப்பு. இப்போ இந்த நிழல் வந்து பார்த்திங்கன்னா சில கட்டுக்கதைகள் இங்கே வந்து இதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு பாலை நிலத்தை சார்ந்த ஒரு பகுதி. பாளையம்னா சுரம் சார்ந்த இடமும்பாங்க. சுரம்னா பார்த்திங்கன்னா காடுகள், அதாவது முல்லை நிற காடுகள் மற்றும் குறிஞ்சி நிற பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள், இது இரண்டுமே சிறந்து அங்கே ஒரு காணல் நிலா உருவாகும். அங்கே வந்து எந்த விதமான உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு மாநிலமாக அந்த இடத்துல இந்த தொப்புள் கணவாய் அமைஞ்சிருக்கு. கணவாய்னா கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆறுங்க, இதுதான் கணவாய்ங்குவாங்க. இந்த தொப்பூர் கணவாய் ஓடுனால அந்த தொப்பூர் கணவாயின்னு ரோடு வந்து பேரை ஆரம்பித்து இதோட இதை வந்து ரொக்கத்தை வச்சுருக்காங்க. சரி, விஷயம் என்னென்னா இந்த விடிய காலம் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், இரவு 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரக்கு தூர் போகக்கூடிய இடம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பயணிகள் போக்குவரத்து கம்மியாக இருக்கும். அது குறிப்பிட்ட ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டக்கூடிய ஆட்கள் மற்றும் ஓன் போர்டு இருக்கக்கூடிய சில வண்டிகள், அதாவது சில 4 சக்கர வாகனங்கள் செல்ஃபாக ஓட்டிட்டு போவாங்க, இல்லை டிரைவர் வச்சு ஓட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப கணிசமாக விட்டு பார்த்திங்கன்னா குறைச்சிருவாங்க. மேக்சிமம் அதில் வந்து 99.9% ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டக்கூடிய ஆட்கள் இல்லை, டிரைவரை வச்சு தான் ஓட்டி, இப்போ கேப் டிரைவரை புக் பண்ணி அவங்க பயிற்சி பெற்ற ஆட்களை வச்சு அவங்க ஓட்டிட்டு போயிட்டுருவாங்க. ஒரு சில ஆட்கள்லாம் தகுதியாக நாங்கள் வந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க சென்ட்ரல் பண்ணிட்டு போகக்கூடிய இடத்துல இருக்காங்க. இதுதான் நிலைமை. அதேமாரி தான் இந்த கல்லட்டி ரோடு. இந்த கல்லட்டி ரோடு எங்கே இருக்குன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ஏற்காடு பகுதியில் இந்த இது அமைஞ்சிருக்கு. மற்றும் இந்த பக்கம் மேட்டுப்பாளையத்தில் இந்த சிலது இருக்குது. இந்த இடத்துல அதிகமான விபத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கும். கோத்தகிரி வழியாக போகக்கூடிய இடமும் சரி, மேலே ஊட்டி மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகக்கூடிய ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தக்கான பிடமும் சரிவு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கல்லட்டி மற்றும் தம்மாரப்பட்டி இருக்கிற தொப்பூர் கணவாய். இந்த 2 கணவாய் 2 சாலை மார்க்கமும் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ஒரு பேர் அடிபட்டிருக்கக்கூடிய விஷயங்களாகவும் ஒரு ட்ரெண்டிங்காகவும் போயிட்டுருக்கு. ரெண்டாவது இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை வந்து
இந்த கல்லட்டி ரோட்டில் யார் போனாலும் போனால், ஆனால் தொப்பூர் கணவாய் ரோட்டில் எல்லாரும் போயிருப்பாங்க. ஏன்னா சேலத்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய தொப்பூர் கணவாய் வந்து பார்த்திங்கன்னா, கணவாய் ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்ட்ரெச்சுப்பாங்க. அதாவது சரக்கு பகுதியில் செங்குத்தான பகுதியில் ஏறிக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து ஒரு அத்திப்பொழியில் வந்து செங்குத்து பகுதியில் ஒரு 10 கிலோமீட்டர் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ ஏறுறது எப்படி ஏறலாம். ஆனால் எந்த இடத்துல இறங்கினா அங்கே வந்து உங்களுக்கு இறங்கும் போது இறக்கத்தில் ஒரு சாதாரண பள்ளத்தில் நீங்கள் வந்து நடந்து போகிறதுக்கும், சைக்கிள் இருசக்கர வாகனத்தில் போகிறதுக்கும், 4 சக்கர வாகனத்தில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரண இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நடந்து போனால் சரக்கத்தில் போனால் கொண்டி தள்ளும். இது நடந்து போகக்கூடிய ஆட்கள் இருசக்கர வாகனத்தில், அதாவது இப்போ சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனம்பாங்க, அதில் போகக்கூடிய ஆட்களுக்கு இறக்கத்தில் அவங்க எந்த விதமான ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இறங்கும். அதாவது 4 சக்கர வாகனங்கள் ஏறும்போது எப்படி இருக்கும், சதக்குந்தேர் ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும், இங்கே இறங்கும்போது சரன்னு இறங்கும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த நீங்கள் வந்து ஒரு 20, 25, 30 கிலோமீட்டர் தூரம் மிஞ்சி ஒரு 40, 45 தூரத்தில் போயிட்டு இருக்கீங்கன்னா, இறங்கும் போது உங்களுக்கு எந்த விதமான கியரும் லாக் ஆகிடுது. இது வந்து ஒர்க் ஆகுது, எல்லாமே லாக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கிட்ட 145 தான், அப்படியே 2 மடங்காக போகும். நீங்கள் எந்த வகையில் ஏறினீங்கன்னா அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60, 65, 70 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் பக்கத்தில் இறங்கும். அப்போ கடன்னு இறங்கும். இந்த சரிவில் பார்த்து இறங்குன்னு சொல்லி அதெல்லாம் சில பேர் வந்து கவனிக்காமல் போகிறதுனால தான் சில உயிர் பலிகள் ஏற்படுது. அதுலேயும் சமீப காலமாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த தொப்பூர் கணவாயிட்ட வந்து குறிப்பிட்ட அந்த சாலையில் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ வழிப்பறிகள் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே என்னென்னா பேய் உலாவுதுன்னு சொல்லி சில ஆட்கள் போனால், அதில் இருக்கக்கூடிய சில வனக்கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய ஆட்களுடைய உதவியில் இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ஒரு சில மர்ம பொருட்களை வந்து அங்கே வண்டி வாகனங்களை வீசி அதுக்கு முட்டை, தக்காளி, முட்டை ஓடுகள் போன்றது, மற்ற மஞ்சள் இது கரைச்சி அந்த இதை வந்து ஊற்றி அடிச்சுட்டு அவங்க எதுனா அப்போ வந்து அவங்க வைப்பர் இருக்கக்கூடிய இதை போட்டாங்கன்னா அப்போ வந்து சில விஷயங்கள் அந்த வைப்பர் யூஸ் ஆகவே சில வந்து பார்த்திங்கன்னா சரியான விஷயங்களே போகாது. அப்போ ஏன்னா இரவு நேரம் பகல்லையே அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம தாமதமாகும். இரவு நேரத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்திங்கன்னா இந்த இது வந்து மேலும் வந்து இந்த சிக்கலாகும். இதனால் சில இது சாலைகளில் சில வாகன விபத்துகள் நடக்குது. அந்த வாகன விபத்தை பற்றி இங்கே வந்து வழிப்பறி நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த விஷயங்கள் வெளில ஒரு சில 100க்கு கிட்டத்தட்ட ஒரு 25, 35, 40% தான் வெளில வந்திருக்கு. பாக்கி இருக்கக்கூடிய 60% பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான ஒரு பகுதியாகவே இந்த பகுதியை காப்பிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்லட்டி ரோட்டில் சரி, கல்லட்டி ரோட்டோட இந்த தொப்பூர் கணவாய் ரோட்டை போகும்போது அதிகமான செக் போஸ்ட், அதிகமான சோதனை சாவடிகள் இருக்கும். சோதனை சாவடி கடந்து போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து சொன்னாங்க, மெதுவாக போங்க, இப்போ பயணம் சாலையில் வச்சுக்குங்க, கவனத்தை சாலையில் வைங்க, பேச்சில் வைக்காதீங்க. மேலும் வந்து எந்த கியரை 2வது கியரில் தான் போகணுன்னா 2ஆம் கியரில் தான் ஏறணும். கடைசியில் 10, 15 கிலோமீட்டர் வண்டி வெட்டி தான் ஏறும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்படி தான் போயாகணும். அதேமாரி நீங்கள் அத்திப்பள்ளியில் இறங்கும் போது கிருஷ்ணகிரிக்கு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணகிரி, ஓசூர் கீழே இருக்கக்கூடிய அத்திப்பள்ளியில் இறங்குற ரோடு அப்போ வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா அப்பயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் வந்து ரொம்ப அதாவது குறுகிய காலங்களில் இருக்கும். அதேமாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இடைப்பட்ட ஒரு 25, 30, 40 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா மெயினான இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸ், அதாவது மலை உச்சியிலே போகக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. இந்த ஓசூரை தாண்டிட்டிங்கன்னா அத்திப்படியில் அந்த ரோடு இறங்கும். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. இந்த 10 கிலோமீட்டர் இந்த ஸ்டொப்பூருக்கான இருக்கக்கூடிய தம்மாரப்பட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர், அங்கே ஓசூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்திப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டரில் ரொம்ப மெதுவாக இறங்கினா மட்டும்தான் அவங்களோட உயிர் பழங்கள். அதுலேயும் குறிப்பாக இந்த சாலை மாக்கம் போடக்கூடிய சரக்கு வந்து வாகனம் போகக்கூடிய இடத்துல ரெண்டாவது நீங்கள் வந்து ரோடு இருக்குன்னு சொல்லி அப்படின்னா ரோடு உங்களுக்கு ஏமாற்றும். ஏன்னா மலையில் எப்படி இருக்குன்னு யாராலையும் கணிக்க முடியாது. ரெண்டாவது பாலைச்சரிவுகள் ஏற்படும், மலைகள் இருக்கக்கூடிய அதிகமான விபத்துகள் ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சரக்குந்தியில் இருக்கக்கூடிய இடத்துல இன்னும் இருசக்கர வாகனங்களில் போய் செல்ஃபாக அதாவது நானே ஓட்டிகிட்டு போனேன் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும் அந்த மலை சரிவுகளும் இது ஒரு மண் சரிவுகள் மற்றும் மலையில் இருக்கக்கூடிய பாறைகள்